அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா இறைவனும் ஒன்று தாங்க. நம்ம தான் பிரித்து பார்த்துட்டு இருக்கோம் இப்படின்னு சில பேர் சொல்லி நம்ம கேட்டுருப்போம். கிடையவே கிடையாது. எல்லா இறைவனும் ஒன்று கிடையாது. ஒரே இறைவன் மட்டும்தான். ஏன்னா நிறைய இறைவன் இருந்தாக்கா அவங்க ஒன்றுத்துக்கு ஒன்று அடிச்சுக்கொண்டு யார் டாப்புன்னு அவங்க சண்டை போட்டுக்கொள்வாங்க. ஆனால் இறைவன் அப்படி இல்லை. ஒரே இறைவன் மட்டும்தான். அவன் மட்டும்தான் இறைவன். அல்லாஹ் ஒருவன் தான். சரி, இதற்கு எந்த ஆதாரம் பார்த்தீங்கன்னா திருக்குறான்ல அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் இரண்டு தெய்வங்களை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. வணக்கத்துக்குரியவன் அவன் ஒருவன் மட்டும்தான், அல்லாஹ் தான். எனக்கே நீங்கள் அஞ்சுங்கன்றான். வானங்கள் உள்ளையும் பூமிகள் உள்ளையும் அனைத்தும் அல்லாஹ்க்கு தான் சொந்தம். வணக்க வெளிப்பாடு அவனுக்கு தான் உரியது. நீங்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு ஏன் நீங்கள் அஞ்சுகிறீங்கன்னு அல்லாஹ் கேட்கின்றான். எனவே நண்பர்களே, இறைவன் ஒருவன் மட்டும்தான். இறைவனை அதிகமாக பிரிவினையாக நம்ம பிரிக்க முடியவே முடியாது. ஏன்னா இறைவன் ஒருவன் தான். அவனை தவிர வணக்கத்துக்குரியவர் யாருமே கிடையவே கிடையாது. இல்லை, நீங்கள் சொல்வது உங்களுடைய மார்க்கத்தில் இஸ்லாமை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அதனால் நீங்கள் அல்லாஹ் தான் உண்மை சொல்வீங்க. எங்களுடைய மதத்தில் நாங்கள் தான் வணங்குறதுனால எங்களுடைய இறைவன் தான் உண்மைன்னு நீங்கள் சொல்வீங்க. ஆனால் நான் ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன். நாளைக்கு மறுமையில், அதாவது நம்ம இறந்துட்டக்கப்புறமா அப்போ தெரியும் எது உண்மையான இறைவன் என்று. இறைவன் பலவீனமானவன் கிடையவே கிடையாது. நம்ம சில பேர் நம்பக்கூடிய இறைவன் உணவு உண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. இறைவன் எப்போதும் உணவு உண்ண மாட்டான். இறைவனுக்கு ரத்தம் வராது. பலவீனம் ஆகாது. குழந்தை பொறுக்கவே பொறுக்காது. மனைவி இருக்கவே இருக்காது. இப்படிப்பட்டவன் தான் இறைவன். அவன்தான் உண்மையான இறைவன். அது அல்லாஹ் ஒருவன் தான். வணக்கத்துக்குரியவன் அது அல்லாஹ் ஒருவன் தான். எனவே நண்பர்களே, இது அதிகமான மக்களுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருன்னா அவங்ககிட்ட எல்லா இறைவனும் ஒன்று தான் சொன்னால் கிடையவே கிடையாது. அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்று சொல்லி விடைபெறுங்க. அப்படி நீங்கள் விடைபெறாவிட்டால் நீங்களும் காஃபிர்களாக ஆகிவிடுவீர்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.